நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ் வந்து மாடலிங்ல என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி. வி ஸ்டார்டட் வித் ஆல் அதர் மாடல்ஸு. பவர் பிஐல நம்ம அந்த டேட்டாவும் லோட் பண்ணி வச்சிருந்தோம். வித் திஸ் வி ஸ்டாப்ட். உங்களுடைய பவர் பிஐ ஓப்பன் பண்ணீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு சி இந்த 2 ஃபைலும் உங்களால பார்க்க முடியும். செஷன் 3 கஸ்டமர்ஸும் டேட்டாவும், அதுக்கப்புறம் சேல்ஸ் டேட்டா அப்படிங்கிற இந்த 2 டேட்டாவும் நம்ம இங்க வந்து பண்ணியிருந்தோம். Okay, now we'll start with, in this session, we'll start with exercise 2, that is cross table visualization. அப்படின்னா என்னன்னா, இப்போ 2 டேபிளுக்கும் தனித்தனியான ஒரு டேபிள். இது ஒரு டேபிள். செஷன் 3 கஸ்டமர்ஸ் அப்படிங்கிற ஒரு டேபிள், சேல்ஸ் டேட்டா அப்படிங்கிற ஒரு டேபிள். இது 2மே தனித்தனியான டேபிள். நம்ம என்ன பண்ணியிருந்தோம், அதுக்கான ரிலேஷன்ஷிப் நம்ம இங்க கிரியேட் பண்ணியிருக்கோம். மாடல் வியூல போயிட்டு யூ கேன் see there is a relationship. எப்படி இதை பேஸ் பண்ணி கஸ்டமர் ஐடியை வச்சு ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, அப்படின்னா இந்த டேபிள்ல if I select something from sales data and something from customer data, I should be able to get the data output. சரிங்களா? இந்த ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படின்னா நமக்கு வராது. ஸோ அதை எப்படி பண்றது அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்ப்போம் இன்னைக்கு செஷன்ல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரிப்போர்ட் வியூ எடுத்துங்க. நீங்க அதுக்கு முன்னாடி உங்களுடைய கிளிக்ல மாடல் வியூ கிளிக் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு செக் பண்ணீங்க. எஸ், அதே மாதிரி இதை செலக்ட் பண்ணீங்கன்னா யூ வில் ஹேவ் அன் ஆப்ஷன். ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணுங்க. இதை செலக்ட் பண்ணிட்டு அண்ட் மேக் ஷூர் there is many to one relationship, single filter direction இருக்கான்னு மட்டும் பார்த்துக்குங்க. Click on this relationship. இதை கிளிக் பண்ணணும் first. You have to click on this. Okay, now go and select this properties. இந்த சைடுல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. Yes, and make sure the relationship is many to one relationship. Cardinality வந்து many to one இருக்கான்னு பார்த்துங்க. And the relationship active இருக்கணும். Cross filter direction single இருக்கணும். ஓகே, வெரி குட், ஃபைன். இப்போ நம்ம இங்க போறோம். Go to report view. And then in the canvasல we are going to start building our visuals. இனிமே பண்ண போறோம். So first என்ன கொடுத்திருக்காங்க, we'll just see. ஒரு பார் சார்ட் போட சொல்லியிருக்காங்க. ரீஜியன் அண்ட் டோட்டல் சேல்ஸ். ரீஜியன் இஸ் ஃப்ரம் கஸ்டமர் டேட்டாலையும், டோட்டல் சேல்ஸ் ஃப்ரம் வந்து சேல்ஸ் டேட்டாலையும் எடுத்து we need to have a பார் சார்ட். ஸோ அது பார் சார்ட்டை வேணா வச்சுக்கலாம், கிளஸ்டர்ட் காலம் சார்ட், எது மாதிரினாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். லெட் அஸ் இனிஷியலி கோ வித் பார் சார்ட். ஓகே, ஸோ இது வந்து கிளஸ்டர்ட் பார் சார்ட்டாக இருக்கு. ஐம் ஜஸ்ட் செலக்டிங் திஸ். ஓகே, இதை மூவ் பண்ணி இப்படி வச்சுக்கிறீங்க. இப்போ நமக்கு என்ன தேவை, கஸ்டமர்லேருந்து ரீஜியன். ஓகே, ஐம் ஜஸ்ட் செலக்டிங் த ரீஜியன் ஃப்ரம் கஸ்டமர். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், சேல்ஸ் டேட்டாலேருந்து நமக்கு என்ன வேணும், டோட்டல் சேல்ஸ் வேணும். ஸோ நவ் யூ ஹாவ் அ விஷுவல் ரெடி ஃபார் யூ. செலக்ட் பண்ணுங்க. இப்போ 2 டேபிள், ஃபர்ஸ்ட் டேபிளில் ஒரு டேட்டாவும் செகண்ட் டேபிள் ஒரு டேட்டாவும் செலக்ட் பண்ணுறேன். ஐ எம் ஹேவிங் த டேட்டா ரெடி ஒன்லி பிகாஸ் I have a relationship. அங்கேருந்து இதுக்கும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால நம்மளால் இது பண்ண முடியுது. யூ ப்ரொசீட் வித் தட். வாட்ஸ்அப் செலக்ட் பண்ணுங்க. ஓப்பன் யுவர் பவர் பிஐ. ரிப்போர்ட் விஷுவல்ஸ்க்கு போங்க. ரிப்போர்ட் வியூ. ஒரு ரிப்போர்ட் வியூ அப். டேட்டா வியூவில் இருக்கீங்க, ரிப்போர்ட் வியூ போங்க. Go to the report view, very first. This is table. Go up once again, report view. Yeah. இங்க இப்போ 2 ஃபீல்டு இருக்கு. செலக்ட் பார் சார்ட். நாட் தட் ஒன், பிஃபோர். கரெக்ட். செலக்ட் பண்ணிங்க. ஓகே, நவ் ரீஜியன் செலக்ட் பண்ணுங்க. ஃப்ரம் கஸ்டமர்ல ரீஜியன், எஸ். ஆக்சிஸ் அண்ட் தென் சேல்ஸ் டேபிள்ல டோட்டல் சேல்ஸ். யா, ரைட். இப்போ விஷுவலை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கங்க. ஓகே, தட்ஸ் ஃபைன். நல்லா பார்க்குற மாதிரி பெருசு பண்ணுங்க. ஓகே, நவ்
ஐ டோல்ட் யூ ஒன் திங். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக் குடுத்துருக்கேன். இப்ப இந்த விஷுவல் வந்து சின்னதா இருக்குது. ஆனா எனக்கு ஃபுல்லா கம்ப்ளீட்டா என் ஸ்க்ரீன்ல கேன்வாஸ் ஃபுல்லா பார்க்கணும். வாட் ஷுட் ஐ டூ? நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு? Yeah, very good. Focus mode. Correct. So when you click on this focus mode, you will be able to see the completely and the visual மட்டும் full canvas உங்களுக்கு விஷுவலா தெரியும். Once again click on back to report. It will go fine. So first நமக்கு சொன்னதை we are finished with this. Okay. இப்போ let us see இந்த ரிலேஷன்ஷிப்னால தான் இந்த விஷுவல் வந்திருக்கு அப்படிங்கிறது how to confirm. என்ன பண்ண முடியும்? இந்த ரிலேஷன்ஷிப் இல்லைன்னா இந்த விஷுவல் வராது. Because of that relationship which we created in the model view, we are able to get this அப்படிங்கிறது எப்படி கன்ஃபார்ம் பண்றது? நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். Let us see whether you remember. ஞாபகம் இருக்கா? எப்படி செக் பண்றதுன்னு? ரிலேஷன்ஷிப் பாண்ட் பண்றது. ரிலேஷன்ஷிப்? இந்த ரெண்டு டேபிளுக்கும் ரிலேஷன்ஷிப் பாண்ட் பண்றது. மாடல் வியூல போய் we have to connect that total sales time. ஸோ அது கனெக்ட் பண்ணிருந்ததுனால தான் இந்த விஷுவல் வந்திருக்குன்னு நான் சொல்றேன். பட் ஐ வாண்ட் டு பி ஷோர் தட் இப்போ அது கனெக்ஷன் அப்ப என்ன பண்ணணும்? இந்த கனெக்ஷன் இல்லைன்னா வராது அப்படின்னு நான் சொல்றேன். பட் ஐ வாண்ட் டு மேக் ஷோர் தட். அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம்? வாட் ஷுட் ஐ டூ? Not remember. ஓகே. இது என்ன பண்ணணும்? இந்த கனெக்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ஆக்டிவா ஒன்னு டெலீட் பண்ணலாம். பட் ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் டெலீட். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம்? இந்த கனெக்ஷனை இன்ஆக்டிவா சேஞ்ச் பண்ணலாம். ஸோ மேக் திஸ் ரிலேஷன்ஷிப் ஆக்டிவ்ன்றதை டிசேபிள் பண்ணிட்டு அப்ளை சேஞ்சஸ் அப்படின்னு கொடுங்க. ஸோ ஒன்ஸ் இட் இஸ் ரிலேஷன்ஷிப் இஸ் இன்ஆக்டிவ் அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் சாலிட் லைன் என்னாச்சு? ஒரு டாட்டட் லைன்ஸா இது மாறிடுச்சு. ஸோ எங்கேயாவது விஷுவல்ல பார்த்தீங்கன்னா இப்படி இட் இஸ் இன்ஆக்டிவ் ரிலேஷன்ஷிப்னு அர்த்தம். இப்போ போய் விஷுவலை கிளிக் பண்ணி பாருங்க. இந்த ரிப்போர்ட் வியூ not come. It's still showing. So let me create one more region. ரிலேஷன்ஷிப்பே இல்லாமலே எடுக்குது. இது நார்மல் பார் சார்ட் தானே. இங்க ரிலேஷன்ஷிப் எங்க ஒர்க் ஆகுது? இட்ஸ் நாட் இன்டீரியர்லி டேக்கிங் த டேட்டா ஃப்ரம் கஸ்டமர். இப்போ இந்த டேட்டால இங்க ரீஜன் வந்து how it is making based on this customer ID. இது ரெண்டுத்துக்கு ரிலேஷன்ஷிப் இல்ல அப்படின்னா it should not come. Okay, let me try deleting this relationship and let us see. Okay, still it is showing. Okay, maybe in a data table, well, let us see. And without that it is coming. Maybe the data is not correct. Let us see with this one. இதை அப்படியே வச்சுக்கிறோம். Okay, now I'll go to relationship. ரெண்டுத்தையும் ரிலேஷன்ஷிப் பண்றேன். Many to one save. Okay, now I have the relationship. Let us go here. Okay. உங்க மைக் கொஞ்சம் மியூட் பண்ணுங்களேன். ஆடியோ கிளியரா இல்ல. சம் நாய்ஸ் வருது. வணக்கம்மா, வாழ்க வளமுடன். இப்ப கேக்குதா?
இப்ப கேக்குது. பட் கிளியரா இருக்கான்னு தெரியல. நீங்க தான் எனக்கு சொல்லணும். கன்ஃபார்ம் பண்ணணும். இப்ப கிளியரா இருக்கு. ஓகே, ஓகே. We will start with the relationship why it's not working in the bar chart. Let us continue as it is. Actually, it should give a relationship. Disable பண்ணீங்கன்னா இந்த டேட்டாவே வரக்கூடாது. பட் வித்தவுட் தட் இட் இஸ் கம்மிங்னா திஸ் வேல்யூ மே நாட் பி ப்ராப்பர். எக்ஸாக்ட்லி கரெக்டாக இருக்காது. அப்போதான் ரிலேஷன்ஷிப் வரும். ஜஸ்ட் அ மினிட், லெட் மீ ஹேவ் சம் அதர் டேட்டா. இந்த கஸ்டமர் ஐடி பேஸ் பண்ணிட்டு because only relationship between these two is customer ID. Instead of customer ID, there is a full name. I will just take that name, full name. So which customer from which region and how much is the total? Let us see that, and then I'll just change this visual inactive and let us see. Five 060-757 5060-750 060-757 60. Still it is coming. So without relationship, we should not be allowed. Okay, something is missing. When I set the relationship, you can see this scroll bar is going minimum. Let me check. Without relationship, இது கொஞ்சம் பெருசாகுது. Total அப்படியே தானே வருது. One second. இப்போ பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் வித்தவுட் ரிலேஷன்ஷிப் வாட் இஸ் ஹேப்பனிங்? டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா? Yes. ஸோ இட் சிம்ப்ளி டேக்ஸ் கவுண்ட் த கம்ப்ளீட் டோட்டல். அந்த டோட்டல் எடுத்து எல்லா இடத்துலையுமே இங்கே கொண்டு வந்துருச்சு. நார்த்து, சவுத்து, அதனால டோட்டலும் உங்களுக்கு அப்படியே வந்துட்டு இருக்கு. தட்ஸ் வாட் இட் இஸ் ஷோயிங் ஹியர். இது வரையும் அதுதான் நடந்துட்டு இருந்தது. நமக்கு அது டீட்டெயிலாக பார்க்க முடியல அதில். ஸோ வித்தவுட் ரிலேஷன்ஷிப் திஸ் இஸ் வாட் இட் ஹேப்பன்ஸ். என்ன ஆகுதுன்னா எல்லாருக்குமே இவ்வளோ சேல்ஸ் போட்டது மாதிரி கம்ப்ளீட் ஆகினா இது டோட்டல் சேல் அப்படியே எடுத்துகிட்டு வந்து காமிக்குது. ஓகே, பட் ஐ நீட் டு கிவ் த டோட்டல் சேல்ஸ் பேஸ்ட் ஆன் தி கஸ்டமர் ஃபுல் நேம். அவருடைய எந்த கஸ்டமர் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காரு, how much sales was there அப்படின்றது நமக்கு இங்க விஷுவலா தெரியல because a relationship was inactive. So now I'll just make this relationship active. Inactive ன்றது active னு மாத்திட்டு apply changes னு கொடுக்கிறேன். Now you see the difference. இப்போ தெரியுதுங்களா? ஸோ ஒரு பர்சனும் வாட் இஸ் இஸ் இவர் வெஸ்டர்ன் ரீஜியன்ல இவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காரு டோட்டலா. ஸோ அவருடைய டோட்டல் அமௌண்ட் இங்கே வந்திருக்கு. ஓகே, இவரோட சதர்ன் ரீஜியன்ல இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் ரீஜன் வைஸ் இப்போ டிஃபரன்ஸ் வருது. நவ் யூ அண்டர்ஸ்டாண்ட் ரைட்? Yes, yes. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை கரெக்டாக பண்ணல அப்படின்னா you will have the But we issues can like this. see the values in table view only. இல்லை டேபிள் வியூன்னு கிடையாது. சில டைம் you will not even have the graph here, but because based on this data, since this is just showing only what you are saying, only the total sales, இது வந்து total sum அப்படியே கொண்டு வந்து கொடுக்கும்ல. whatever you are doing by default இதோடைய வேல்யூ என்ன இருக்கும்? you just see here இந்த டோட்டல் சேல்ஸ்க்கு இங்கே என்ன இருக்கு? பை டிஃபால்ட்டாக சம்மரைஸ் தானே பண்ணியிருப்பாங்க. Yes, yes. ஸோ பை டிஃபால்ட் இட் இஸ் சம் கம்ப்ளீட்லி இதை சம்மரைஸ் பண்ணியே வச்சிருப்பாங்க. அதனால உங்களுக்கு ஒரே ஒரு வேல்யூ தானே, அந்த ஒரு வேல்யூ இட் இஸ் ஷோயிங் அக்ராஸ் ஆல் த ரீஜன். Okay. ஓகே, ஸோ இங்கேருந்து இதை எடுக்க முடியுது எடுத்துட்டேன், இங்கேருந்து இதை நான் எடுக்க முடியும் நான் எடுத்துட்டேன் as it is அப்படின்னு சொல்லி. அப்போ இட் இஸ் ஷோயிங் எவ்ரி திங் ஹியர். அதனால தான் உங்களுக்கு அந்த இது வந்தது. பட் இதே விஷுவலை விட நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா let us see வேற மாதிரி எதாவது ட்ரை பண்ணலாம். ஆர்டர் ப்ராடக்ட். ஓகே, let us see this சேம் விஷுவலில் I will have product in the legend. எப்படி இருக்கா? இப்போ without relationship you can see this visual. கரெக்டா? Yes.
ஓகே, நான் என்ன பண்றேன், இது inactive பண்றேன். Let us see this one as inactive. Apply changes. Now see, you cannot determine. தெரியுதுங்களா difference? Yes, sir. Yes, yes. Okay, so that is the issue. அப்போ நம்ம when we given only these two, what happened is, in the sum of sales ன்றது ஒரே ஒரு data. So it replaces that data across all the value. Let us see that legend நான் இப்போ ரிமூவ் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துலயும் இங்கேயே இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா இதே 5 million something அப்படிங்கிற டேட்டா வரும். So let me show you that also. Data labels எல்லாமே 5.1 million. Not possible தானே? Okay, நம்ம ஓவராலே 5.1 million தான். But here all region is showing as 5.1 million. That was the issue. So now you understand the importance of relationship. ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு இல்லை அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்மளுடைய டேட்டா வந்து will not be ப்ராப்பர். நம்ம பார்க்குற விஷுவல்ஸ் கிளியராக இருக்காது. இப்போ எல்லாருமே நாங்கள் 5.1 மில்லியனுக்கு கொடுத்துருக்க மாதிரி இருக்குது. இது டோட்டல் சம் இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி 5.1 இது ஃபுல்லாக ஆட் பண்ணால் ஐ வில் நாட் ஹேவ் 5.1 மில்லியன். கரெக்டா? Yes. ஸோ இது என்ன பண்ணுச்சுன்னா எல்லாத்தையுமே 5.1 மில்லியனுக்கா ரீப்ளேஸ் பண்ணி காமிக்கிறது உங்களுக்கு. அதுதான் வேற ஒன்றும் இல்லை. ஸோ எவ்ரிபடி இஸ் 5.1 மில்லியன் இங்கே. அதனால தான் இப்போ இந்த ஸ்க்ரால் பார் கூட பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கு. ஓகே, வென் ஐ சேஞ்ச் திஸ் ஆக்டிவ், இப்போ இது பார்த்தீங்களா இங்கே தெரியும் உங்களுக்கு டிஃபரன்ஸாக. இப்போ ரிலேஷன்ஷிப்பை ஐ வில் ஆக்டிவேட் இட். Okay, you click on this relationship and say active, apply changes. Okay, now you see அப்படியே இது சிறுசு ஆகிட்டே இருக்கும். அது மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 1.38 மில்லியன், 1.3, 1.25, 1.11 மில்லியன் டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா இப்போ? Yes, yes, yes. Okay, so that is what the importance of relationship. இல்லைன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். So let us go with the next visual. இப்போ என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த விஷுவல்ஸ்க்கு நம்ம போவோம். Okay, this is fine with me. அடுத்தது நம்ம என்ன பண்ண சொல்றாங்க, லைன் சார்ட், ஆர்டர் டேட், டோட்டல் சேல்ஸ், லெஜெண்ட்ல ரீஜன் வரணும். லைன் சார்ட், ஆர்டர் டேட் அண்ட் டோட்டல் சேல்ஸ். ஸோ வில் கிரியேட் அ லைன் சார்ட் வித் ஆர்டர் டேட் அண்ட் டோட்டல் சேல்ஸ். ஸோ லைன் சார்ட், கோ அண்ட் செலக்ட் ஹியர் ஃப்ரம் ஹியர். லைன் சார்ட் கிளிக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். எந்த விஷுவல்ஸும் செலக்ட் ஆகிடக்கூடாது. ஓகே, ஆஃப்டர் தட் ஆர்டர் டேட் அண்ட் total sales. See, order date and total sales. So both are in the sales la இருக்கிற இந்த date தான். இப்போ நான் order date ன்னு select பண்ணா you see that what is happening, it is giving everything, year, quarter, month, இந்த மாதிரி எல்லாமே வரும். ஓகே, ஸோ நீங்க எப்படி வேணுமோ அது இந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணலாம் இந்த x axisல. ஓகே, I don't want anything. Order date remove பண்ணிட்டு you can even click here. இது hierarchy தானே, இதை select பண்ணிட்டு date hierarchyல year மட்டும் வேணும் அப்படின்னா you can have year, quarter and month. I don't want date அப்படின்னா அப்படி நீங்க சூஸ் பண்ணலாம். or else you choose year, day remove பண்ணிட்டீங்கன்னா you will have this option. இது இந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன பண்ண முடியும்னா drill down பண்ண முடியும். ஓகே, so let us see this. இது மூணுமே வச்சுக்கலாம். இயர் வைஸ் எப்படி போய் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு, குவார்ட்டர்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, மந்த் வைஸ்ல how it is performing அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுலயே டோட்டல் சேல்ஸ் இது ரெண்டுமே போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு லைன் சார்ட் கிடைச்சிடும். see this, it's a blank லைனா இருக்கு. பண்றீங்களா? ஆர்டர் டேட், உங்க டேட்டால ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. எனக்கு வந்து there's an issue with your data. One second, just a minute. Home, for transform. me why this year and quarter month dates not showing. வரேன் ஒரே நிமிஷம். அதுதான் நீங்க வந்து என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா இந்த டேட்டாவை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது யூ டிட் நாட் நோட்டீஸ் ப்ராப்பர்லி. சரிங்களா? அதான் ப்ராப்ளம். இப்போ மேபி அந்த ஹோம்ல போயிட்டு அது வந்து டேட்டா இருக்காம வேற ஏதாவது ஃபீல்டா இருக்கும். ஓகே, எப்படி பார்க்குறது? லெட் அஸ் see here one second. இது எதுல இருக்கு? செஷன் சேல்ஸ் டேட்ல சேல்ஸ் டேட்டா. இதுல ஒன் செகண்ட். ஓகே, டேட்ன்றது என்னவா இருக்கு? order date only. எங்க இருக்கு? டெக்ஸ்ட்னு இருக்கு, ஃபார்மேட் தெரியுதுங்களா? ஸோ டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது யூ ஹவ் டு பி வெரி கேர்ஃபுல். இது வந்து ஆர்டர் டேட்னு என்னவா இருக்கணும்? ஷுட் பி ஆஃப் டைப் டேட்னு இருக்கணும்.
But while checking, it's all showing 100% correct, no error like that. Now Yeah, format it text will தானே. not show. So Format there we is have to check. ஆமா. டெக்ஸ்ட்ன்னு வரும்போது இட் இஸ் பெர்ஃபெக்ட்லி ஓகேன்னு தான் இருக்கும். நோ ப்ராப்ளம். ஏன்னா இது டெக்ஸ்ட் தானே. ஸோ தேர் இஸ் நோ இஷ்யூஸ் அட் ஆல். இப்போ இது வந்து எனக்கு இங்க வந்துருச்சு. டெக்ஸ்ட் தானே. ஸோ டெக்ஸ்ட்னா எனிதிங் இட் கேன் பி. ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ், நம்பர்ஸ் எனிதிங் இட் கேன் பி இல்ல. ஸோ ஐ வாண்ட் டு கீப் இட் லைக் திஸ். DDMMYY ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்றேன். I'll do this. Calculator. இப்போ பார்த்தீங்கன்னா உடனே இமீடியட்டா சேஞ்ச் ஆச்சு பார்த்தீங்களா? ஆர்டர் டேட் வந்து யூ ஹேவ் ஹைரார்கி. சரிங்களா? ஓகே, நவ் கோ பேக் டு யுவர் விஷுவல். விஷுவல் போங்க. யூ ஹேவ் இட் ரைட். ட்ரில் டவுன்ல யூ ஹேவ் திஸ். எங்க என்னுடைய விஷுவல் பார்க்காதீங்க, உங்க விஷுவல் போங்க. ரிப்போர்ட் வியூ. Go to the report view. Yeah. Now select order date ல okay. Order date click பண்ணி பாருங்க whether you have that hierarchy இருக்கா? Yes, Very yes, good. I have. Fine. இப்போ அதை remove பண்ணிட்டு once again add it. Just add it. Now remove the day alone from that. Day மட்டும் remove பண்ணுங்க. Yeah, I don't want day. Yes, right. Now total sales. Order ID வேண்டாம், total sales. Yes. Good. Yeah, the That format click. is different. இல்ல மேல இருக்க Lines order are date first different. delete பண்ணுங்க. Once again, just a minute. You have this 2 times. First text இருக்கும்போது ஆட் பண்ணது அப்படியே இருக்கு. அதை delete பண்ணுங்க. The very first one. Yes. Okay, now one second. Order date. Okay, so this is what. இப்போ இந்த லைன்ல உங்களுக்கு ஸ்மூத்தா இருக்குது. How to change that you remember, right? Line Line. should be, yeah, instead of smooth it should be linear. Okay, so இப்போ உங்களுக்கு இதே சேம் விஷுவல்ஸ் என்ன மாதிரி வந்துருச்சு. You will be able to see this. இப்போ இதுதான் ஒரு விஷுவல். இது என்னதுன்னா by year. So we have 25 and 26 ரெண்டு இயர் காமிக்கிறீங்க. But if I go through this one, okay, நெக்ஸ்ட் லெவலுக்கு இங்கே போனீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் இந்த ஹைரார்கின்னு பார்த்தீங்கன்னா இயர்ல இருந்து என்ன பண்ணோம், இட் வில் ஷோ பேஸ்ட் ஆன் கோட்டாஸ். ஃபர்ஸ்ட் கோட்டார், செகண்ட் கோட்டார், தேர்ட் கோட்டார்னு. ஓகே, இயர் இப்போ இக்னோர் பண்ணிருச்சு. அப்போ போத் 5 and 26 together it is showing. அப்படி வேண்டாம், I need to see 25 also, 25 say 26 also அப்படின்னா you have to select this, drill down and then you click here. Sorry, this one. Now you see 24 25ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற விஷுவல் உங்களுக்கு கிடைக்குது. Okay, so you have the visual for April 25, January, March, Octoberல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. இப்போ இயர் வைஸா இருந்தது. by just by enabling this, அதுக்கப்புறம் you go to the next level. அப்படி என்னன்னா அது சாரி இங்க பாக்குற போறீங்க. அப்போ மந்த் வைஸ் காமிது. ஜனவரி 25, ஏப்ரல், அப்புறம் ஜூலை, அக்டோபர், ஜன் 26 அப்படிங்கிற இந்த டேட்டா எவ்வளவு பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத நமக்கு இங்க விஷுவலா பார்க்க முடியுது. ஓகே, நவ் யூ கோ டு லெஜெண்ட்ல. நமக்கு என்ன தேவைப்பட்டுருச்சு, we need to add a region in the legends. Now let us add a region in the legend. legendல region நம்ம ஆட் பண்ண போறோம். regionங்கிறது அந்த அடுத்த டேபிள்ல you just go and select and drag it here to the legend. So region லெஜெண்ட்ல போட போறீங்க. உங்க விஷுவல் வந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருச்சு. ஸோ 4 ரீஜியன் இருக்கு. ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத் அப்படிங்கிற அந்த 4 ரீஜியன் இருக்கு. இந்த 4 ரீஜியன்ல ஹவு இட் இஸ் பர்ஃபார்மிங் அப்படிங்கிற இந்த விஷுவல் தான். ஸோ ஒன் மோர் லெவல் போனீங்கன்னா மந்த் வைஸ். ஓகே, எவ்ரி திங் இஸ் மந்த் வைஸ். இதுக்கு முன்னாடி லெவல் ஒரு லெவல் அப்பல் போனீங்கன்னா குவார்டர் வைஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் குவார்டர், செகண்ட் குவார்டர், தேர்டு, ஃபோர்த் அப்படின்ற ஒரு குவார்டரா வருது. 4 குவார்டர் ஆஃப் 2025 அண்ட் தென் 2026 உடைய ஃபர்ஸ்ட் குவார்டர் டேட்டா இருக்கிறதுனால we are having this. கிளியரா?
keep it in the focus mode, and now you see this. Okay, இப்போ இது ஃபுல்லா பார்க்கும்போது drill up ன்னு போனா I can see how it is performing in the whole year. 2025 highest இருக்குது, and then 2026 it is down completely. எல்லா regionலையுமே it is showing like data sales was down. Okay, and then one more level. இப்போ இது வந்து நீங்க பண்ணீங்கன்னா டைரக்டா நெக்ஸ்ட் லெவல்க்கே போயிடும். இது Q1 Q2 it ignores this year and just go to the quarter level. So Q1 2 3 4 தான் வந்து காமிக்குது. ஓகே, ஆனா நமக்கு என்ன தேவை, 2025ல ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ல என்ன இருந்தது, 2026ல ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ல என்ன இருந்தது அப்படின்னு நமக்கு தேவை. அப்படின்னா then you should not use this one, you select this one. Okay, ரெண்டுத்தையும் சேர்த்து காமிங்க. இங்க பாத்தீங்கன்னா என்ன இருந்துச்சு, இது ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ஜனவரி 2025ல ஸ்டார்ட் ஆயிருச்சு. அப்புறம் அங்க இருந்து ஏப்ரல் ஃபர்ஸ்ட் குவார்ட்டர், அப்புறம் இது செகண்ட், தேர்ட். ஸோ மொத்தம் 4 இது வந்துருச்சு, 1 2 3 4. அப்புறம் 2026ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எங்க இருக்குது அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் 2ல இருந்தா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு, ஹையஸ்டா போயிருக்கு. Okay, Q2 many things has gone high, and Q3 is also fine, but as we move on, Q4 ல இருந்து slowly it drop down, sales வந்து drop ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்மளால இங்க கிளியரா விஷுவலா பார்க்க முடியுது. கிளியரா? ஸோ நம்ம இதுதான் நமக்கு தேவை. இப்போ அடுத்தது போனீங்கன்னா மந்த் வைஸ்ல போகும். ஜனவரியில எப்படி இருந்தது, மார்ச்ல, பிப்ரவரி, மார்ச், இது ஜனவரி, ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ஆஃப் பிப்ரவரி. பிப்ரவரில இருந்து டேட்டா இருக்குது. ஸோ இட் இஸ் ஸ்டார்டிங் வித் பிப்ரவரி, அப்புறம் மார்ச் இருக்கும், அடுத்த லைன் வந்து மார்ச் இருக்கும், அப்புறம் ஏப்ரல் வரும், நடுவில் யூ ஹேவ் ஏப்ரல், மே அப்படின்னு சொல்லி எல்லாமே வரும். ஓகே, ஸோ நமக்கு with the relationship I am able to make this visual also. இந்த relationship இல்லைன்னா இந்த visuals பண்ண முடியாது. It will give a wrong output. Okay, மூணாவது டேட்டா ஆட் பண்ணீங்கன்னா it will say you cannot perform அப்படிங்கிற மாதிரி வந்துரும். Okay, now let's move on to the பட் பிஃபோர் ரிலேஷன்ஷிப் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கனெக்ஷன் நீங்க எனக்கு சொல்லி தந்தீங்க. ஏன்னா நார்மலாவே டேபிள் கிரியேட் ஆகும்போது பேக் எண்ட்ல ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆகுது இல்லையா? கரெக்ட். ஆ ஸோ இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் போட போறீங்க. ரீஜியன், ப்ராடக்ட், டோட்டல் சேல்ஸ். ரீஜியன், ப்ராடக்ட், டோட்டல் சேல்ஸ் நீங்க பண்ணுங்க. ஐ வில் ஜஸ்ட் வாட்ச். ரீஜியன், ப்ராடக்ட், டோட்டல் சேல்ஸ் ஒரு மேட்ரிக்ஸா போடுறீங்க. ஃபர்ஸ்ட் விஷுவலை செலக்ட் பண்ணுறதை ரிமூவ் பண்ணிடுங்க. எக்ஸிஸ்டிங் விஷுவல் செலக்ட் ஆயிருந்ததுன்னா அது மாறிடும். நவ் யூ கோ அண்ட் சூஸ் எஸ் மேட்ரிக்ஸ். அந்த செகண்ட் லேர்னில் லாஸ்ட்டாக இருக்கிறது கீழே பாருங்க, டேபிள் அண்ட் மேட்ரிக்ஸ். table and matrix is Matrix. second one choose. Correct. Okay, choose this region, roll region, region in row, region in row, products in columns, in column, values in total sales. Total sales in the values la. Yes. So now region wise நமக்கு total sales we are having it. Okay. Okay. Product, region, product, total sales. Let me do. Select the matrix visual. Go and select region, product, and total sale. That's it. I have my visual ready. இப்போ நம்ம இதுக்கு எல்லாத்துக்கு இன்டராக்ஷன்ஸ் எதாவது கிரியேட் பண்ணோம்னா no, we did not create any interaction. Okay, but still we are able to see the data. எல்லாமே நம்மளால பார்க்க முடியுது. கரெக்டா? That is the advantage of having a Power BI. How? Just when I click east, I'll be able to see only the east here. All are grayed out, and then the how east region is performing you can see here. Okay, and north it's showing, south, west, everything is shown here. Okay, headphones மட்டும் எப்படி perform பண்ணுது, I want to see how headphones is performing this particular product, how it is performing and which region it is going high. In a northern region it is more. Here I can see visually 2.7,
0.27 மில்லியன் இதான் ஹையாக இருக்குது. சாரி, அடுத்தது ஈஸ்டர்ன் ரீஜன் 0.30 மில்லியன். ஓகே, ஸோ ஈஸ்ட் இஸ் ஹை, தென் நார்த் இஸ் பர்ஃபார்மிங், after that west and southern region. Okay, how smartphones are performing, which is good, western region first, adukaprom you have northern, southern region, not much difference. Okay, both are performing good. அந்த அனாலிசிஸ் பண்ணலாம். அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே என்னாச்சு, எந்த குவார்ட்டரில் ஹவு இஸ் த பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற இந்த லைன் சார்ட்டும் இட் இஸ் கம்மிங். ஸோ நமக்கு வந்து மெயின் யூஸ் வந்து ஜஸ்ட் பை ஆடிங் எ விஷுவல் வந்து யூஸ் கிடையாது. ஹவு டு யூ இன்டர்பிரேட், நான் அதை எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுல தான் யூ ஹேவ் த அனாலிசிஸ் பார்ட். அப்போ சதர்ன் ரீஜனில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு அஸ் அ மேனேஜராக, தட்ஸ் வாட் மை ஐடியா, மை இன்ட்ரெஸ்ட் இஸ் ஆஃப். ஐ டோன்ட் ஹேவ் எனி திங் டு சி ஆல் கிராஃபாக பார்க்குறதுல எனக்கு எந்த யூஸும் கிடையாது. ஒரு பர்டிகுலர் டிவைஸ் how it is performing, in which quarter it is doing good, which quarter it is not performing, why it is not performing அப்படிங்கிறது தான் நான் கொஸ்டினே கேட்கணும். ஸோ வாட் ஆர் த வேஸ் டு இம்ப்ரூவ் மை பிஸ்னஸ் அப்படிங்கிறத தான் நான் அனாலிசிஸ் பண்ண போகிறேன். அஸ் அனாலிஸ்ட்டாக நான் என்னுடைய ரோல் அதுதான். நீங்கள் வந்து ஒரு விஷுவல் மட்டும் கிரியேட் பண்ணி கொடுக்குறீங்க, அந்த விஷுவலை வச்சு நான் வந்து ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜராக இருக்கேன் அப்படின்னா மை கோல் இஸ் டு எக்ஸாக்ட்லி அண்டர்ஸ்டாண்ட் ஹவு அண்ட் வேர் திங்ஸ் ஆர் பர்ஃபார்மிங் குட் அண்ட் வேர் இட் இஸ் ப்ராப்ளமேட்டிக். ஸோ ஹவு டு ஓவர் கம் தட், அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ரைட், அடுத்தது வில் கிரியேட் ஸ்லைசர். ஓகே, ஸ்லைசர் நீங்களே கிரியேட் பண்ணுங்க. ரீஜன் ஸ்லைசர், ரீஜன் ஸ்லைசர். எஸ், வெரி குட், ரீஜன் ஸ்லைசர். இப்போ இந்த ஸ்லைசர் செட்டிங்ஸை வந்து எனக்கு சேஞ்ச் பண்ண முடியுமா? சேஞ்ச் இட் டு டைலாக மாற்றுங்க பார்ப்போம். ஐ டோன்ட் வாண்ட் வெர்டிகல் லிஸ்ட், மேக் இட் அஸ் அ டைல். Yeah, very good, fine. So this is how slicer, you select the slicer, and what is the slicer is for region slicer. You just go and select, have the region slicer. Okay, now I want to see everything only in the western region, right? You just go and select western region, you will have all the visuals for western region. That's it. So this is the importance of slicer. Here also western region, this is also west, and how it is performing. More than one, hold control. So you want to compare between both the regions, how it is performing. So always you see western region is performing very good compared to southern region, right? So almost many places it is doing well. Okay, so you can just check like that between two regions how it is. Hold control key and then change it. You should select control key, click once anywhere in any region. One time you select, it will give you only that, and then press control to have the other one also. Fine, good. Now you add a card visual to give the total sales, the value. Okay, and here I don't need the there's no issues. Add a card visual to show total sales, and the format should display in millions. Okay, the unit should be in millions, and had the title as total sales within bracket in USD or INR, whichever is you want. Okay. Region, sorry. Slicer, I have to change the model because you will have a different. No, I did not change it to tile. I told you to format this to tile. That's why you are having difference. See, in the slicer Yes, setting, that's vertical list, but in this is tile. That's it. Anything okay. is I told you to do it. In Tile. card, only field is showing. Field in the field, I have to add total sales. total one. So I'll also insert a card. Yes, it's showing It's a card the visual. total. It should show So total I sales.
Okay, and Visual it should be in title is million. entry. Yes, change the title to total sales in bracket USD. Sales. And you can category label you can off, so that only this value will be visible. Category. Add visual title is not needed. Subtitle no need, only title is Subtitle. required. Yeah, of subtitle. Yeah, click on the title now. Here in the visual, not in the format. Go to the visual, click on the title. Yes, type now. Total sales in bracket USD. You have to click type here, this one in the text. I cannot trap and put on. No, you cannot drag. This is formatting. You are formatting a particular field, so you have to type only total sales bracket USD. There should be a space between sales and the open bracket. Okay, so now I have everything. I have created this complete visual. Okay, now next one we'll move on to save this file as session3_data model. Just save it first. session3_ data model அப்படின்னு சேவ் பண்ணுங்க. இதுவரை நம்ம சேவ் பண்ணாம வச்சிருக்கோமா? Save as CSSION session3_ data model. Just say save. Okay, now we will move on to the next exercise. Explore and test the relationship. Okay, this we have already initially we tested, so you will do it. I'm not going to do it, just I will tell you what to do. Okay, go to the model view, click on model view. Yes, now double click on relationship line. Just double click. Okay, now you see cross filter direction to both. You just set cross filter direction to both. Till now it was single. Now change it to both. Cross filter direction. I selected both. One more option is asking apply security filter in both directions. Okay, so now say save. No problem. I need to click this apply security filter. Yeah, yes. Say okay for everything. Okay. So now what is happening? இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இதுவரையும் நம்ம என்ன பண்ணோம், ஒன் வே மட்டும் வரும்னு சொல்லியிருக்கேன். அதாவது ஃபர்ஸ்ட் இனிஷியலி இட் வாஸ் ஃப்ரம் கஸ்டமர் ஐடியில Customer யூனிக்கா ID. இருக்கும். அங்கிருந்து சேல்ஸ் ரெஃபர் பண்ணும். மெனி டு ஒன்னு இந்த டைரக்ஷன்ல தான் ஃப்ளோ கொடுத்துருந்தது. நவ் என்ன பண்ணோம்னா கஸ்டமர் ஐடி ஃப்ரம் செஷன், இங்கே இருக்கிற கஸ்டமர் ஐடி, அங்க இருக்கிற கஸ்டமர் ரெண்டு சைடும் ஃபில்டர் பண்ணணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்க வந்து ஒரு கஸ்டமர் ஐடி இருக்கு இந்த சேல்ஸ், பட் தட் பர்டிகுலர் கஸ்டமர் இஸ் நாட் அவைலபிள் இந்த கஸ்டமர் ஐடிங்கிற இந்த டேபிள்ல இல்ல அப்படின்னா, ஈவன் தென் இங்க இருந்ததுன்னா இதை ஃபில்டர் பண்ணி காமிக்கும். சரிங்களா? அப்போ என்ன வரும்னா இந்த பர்டிகுலர் டேட்டால ஃபுல் நேம் வந்து அவருக்கு பிளாங்கா இருக்கும். பிகாஸ் we are just showing. Okay, let us go and see. இங்க போயிட்டு டேட்டாவை காமிங்களேன். Go to the report view. See any changes you are having. Okay, உங்களுக்கு visually இப்போதைக்கு you don't find much changes in this. Okay, But while in any field I click, I can get the data headphones, how much sales I can hit.
Yes. No, what we are trying to do is, say for example, you have one customer here in this Excel file. ஒரு customer இங்க இருக்கு. யூனிக்கான customers தானே. இப்போ இதுல ஒரு customer இருப்பார். Customer can be there, right? But it is not mandatory that he need to purchase. Correct or not? நான் வந்து அமேசான்ல ப்ராடக்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ரெஜிஸ்டர்ட் மை செல்ஃப், பட் டில் நவ் ஐ டிட் நாட் ஆர்டர் எனி ப்ராடக்ட். Okay, so Okay. my name will be available in the customer, but that will not be there in the Report view. It salesல will not இருக்காது. reflect in the sales data. Salesல இருக்காது because I just registered, till now I did not placed any order. So once Okay. order is placed, only then. So இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, so something like this. ஒரு கஸ்டமர் வந்து இங்க இருக்காரு, இவர் என்ன பண்ணிருக்காரு, ஆர்டர் பிளேஸ் பண்ணல இதுவரையும். அப்போ அந்த கஸ்டமர் டேபிள்ல மட்டும் கஸ்டமர் இருக்கும். கஸ்டமர் டேபிள்ல இருந்து அதையும் ஃபில்டர் பண்ணும். ஸோ இஃப் எனிதிங் லைக் திஸ் அவைலபிள் அப்படின்னா அது ஃபில்டர் பண்ணும். இப்போ இதுக்கு எப்படி நான் சொன்ன எக்ஸாம்பிளுக்கு என்னன்னா, சேல்ஸ் டேபிள்ல அந்த கஸ்டமர் டேட்டாவே இருக்காது, ஆனா கஸ்டமர் டேபிள் அது இருக்கும். அப்போ என்ன பண்ணும், கஸ்டமர் டேபிள்ல இருந்து என்னுடைய நேம் வரும், பாலா அப்படிங்கிற நேம் வரும். பட் சேல்ஸ்ல என்ன இருக்கும், அந்த டேபிள் ரோ பாத்தீங்கன்னா பிளாங்கா இருக்கும். there is no data for me in the sales. Okay. ஓகே, ஸோ அதுதான் போத் டைரக்ஷன். இது அதர் ஆஸ்பெக்ட் பாருங்களேன். ஆல்ரெடி ஒரு கஸ்டமர் வந்து சேல்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாரு, எல்லாமே பண்ணிட்டு இருந்தாரு. ஹி கிவன் ஆர்டர்ஸ் ஆல்சோ திஸ் மந்த் கொடுத்துருக்காரு. ஆனா அவர் என்ன பண்ணிட்டாரு, இப்போ எனக்கு இனிமே அமேசான் வேண்டாம்னு சொல்லிட்டு ஹி டெலிட்டட் இஸ் அக்கௌண்ட் கம்ப்ளீட்லி. ஓகே, அவரோட பத்தின எந்த இன்ஃபர்மேஷனுமே என்கிட்ட இல்ல. லெட் அஸ் கன்சிடர் லைக் தட். ஹி ரிமூவ் கம்ப்ளீட் கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் அவர் டெலிட் பண்ணிட்டு ஹி க்ளோஸ் த அக்கௌண்ட் அண்ட் வெண்ட். கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிட்டார். அப்படின்னு என்ன ஆகும், சேல்ஸ்ல ஐ வில் ஹேவ் அ கஸ்டமர் ஐடி சம் நேம் வித் பாலா அப்படிங்கிற நேம் சேல்ஸ்ல இருக்கும். பட் அந்த பர்டிகுலர் கஸ்டமர் ஐடி வந்து கஸ்டமர் டேபிள்ல இருக்காது. அப்படின்னும் போது என்ன ஆகும்னா, சேல்ஸ்ல காமிக்கும் டேட்டா, கஸ்டமர்ல பிளாங்கா காமிக்கும். சரிங்களா? நம்ம வந்து இதுக்கு வந்து மேனுவலா வில் ட்ரை டு கிரியேட் ஒன் எக்ஸல் ஃபைல். அதுக்கப்புறம் நம்ம இதை நெக்ஸ்ட் செஷன்ல ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ணுங்க, ஐ வில் ஷோ யூ டிஃபரன்ஸ். புரியுதுங்களா? Okay. ஓகே, ஸோ இதுதான் போத் டைரக்ஷன்னா, இங்கேயே இங்க இருக்கிற டேட்டாவும் அங்கே ஃபில்டர் பண்ணணும், அங்கே இருக்கிற டேட்டாவும் இங்கே ஃபில்டர் பண்ணணும், போத் டைரக்ஷன். பட் ஜென்ரலி வி ஆர் நாட் ரெக்கமெண்டிங் தட். நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும், வி ஷுட் ஃபில்டர் ஒன்லி ஒன் டைரக்ஷன். இங்க இருந்து கஸ்டமர்ல இருந்து என்ன யூனிக்கா இருக்கும் கஸ்டமர், அவருடைய ஆர்டர்ஸ் மட்டும்தான். சரிங்களா? அப்படிதான் ஃபில்டர் பண்ண சொல்லுவாங்க, யூனிக்கா இருக்கிற மாதிரி. ஸோ இப்போ நீங்க அட் டைம்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா, யூ கேன் ஹேவ் போத் சைட் ஃபில்டர்ஸ் அப்படிங்கிறது. நான் நெக்ஸ்ட் செஷன்ல வில் ட்ரை டு ஹேவ் தட். ஓகே, இப்போ நீங்க ஃபார் த டைமிங் you go there and make it into single மாடல்ல போயிட்டு சிங்கிளா மாத்திருங்க. ஓகே, so then இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் ஆக்டிவா இருக்கா எப்படின்னு செக் பண்ணுவீங்க. how to make sure that relationship is active மாடல் வியூல without checking anything. மாடல் வியூ போங்க. there is a relationship between two tables, whether it is active or not அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிப்பீங்க? Glitter line it will come, and also here relationship. It should So it will be showing a solid line. ஆக்டிவா இருந்தா it will show a solid glitter line. line வரும்ல, ஆனா பட் ஏன் இது glitter line சேஞ்ச் ஆகல? glitter இல்லையே, கரெக்டா இருக்கு. சாலிட் லைன் தான் இது. இன்ஆக்டிவா இருந்தா டாட்டட் லைன்ஸ். மேக் இட் இன்ஆக்டிவ். நீங்க ஜஸ்ட் இன்ஆக்டிவ் பண்ணி பாருங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை. ஓகே, apply. Now you see it is a dotted lines. சரிங்களா? okay. Relationship இருக்குது, but that relationship is not active. So without an active Okay. relationship, you go and check your visuals. உங்க visuals பாருங்க, இப்போ எல்லாமே எரர்ல காமிக்கும். Go to click on report view. Yes. Okay, it's wherever it is they're giving error. Okay, so now go and make it active. Apply. So relationship active-ஆ இருக்கும் அப்படின்னா it should be a solid line. டாட்டட் லைன்ஸ் இருந்தா இன்ஆக்டிவா இருக்கும். அப்ப உங்களுடைய எக்ஸாம்ஸ்ல கூட இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. என்ன பண்ணிப்பாங்கன்னா, சில டேபிள்ஸ் காமிச்சிருப்பாங்க, ஒரு டேபிள்ல வந்து இன்ஆக்டிவா காமிச்சிருப்பாங்க டாட்டட் லைன்ஸ். அப்படின்னு அர்த்தம் அந்த ரிலேஷன்ஷிப் எக்ஸிஸ்ட் ஆகல. சோ அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே ஓகே
இப்போ இன்னொன்னு பார்ப்போம். இன்னொரு ரிலேஷன்ஷிப் இதுக்கே கிரியேட் பண்றதுக்கு கோ டு விஷுவல்ஸ். ஓகே. ஓகே. இங்க மாடலிங் போங்க. செலக்ட் மாடலிங். யா கிளிக். ஹியர் மேனேஜ் ரிலேஷன்ஷிப்னு இருக்கு. அதை கிளிக் பண்ணுங்க. ஆட் ஒன் மோர் ரிலேஷன்ஷிப். நியூன்னு கொடுங்களேன். நியூ ரிலேஷன்ஷிப். ஆட் நியூ ரிலேஷன்ஷிப். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் டேபிள் சூஸ் பண்ணுங்க. ஃப்ரம் சேல்ஸ் டேபிள். ஓகே. எனிதிங் கஸ்டமர் எனிதிங் ஃபைன், நோ ப்ராப்ளம். ஓகே. சேல்ஸ் டு கஸ்டமர் டேபிள் சூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒன் கஸ்டமர் டேட்டா. ஓகே. ஸோ இப்போ என்ன வருது? வாட் இஸ் த எரர்? Already relationship between these two ரிலேஷன்ஷிப் columns. இருக்கு. இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் போதே இன்னும் அதே டேபிளுக்கு இன்னொரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் அன் எரர். சரி, பட் ஐ வாண்ட் டு கிரியேட் அ ரிலேஷன்ஷிப் அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் மேபி வித் சம் அதர் ஃபீல்டோ ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறீங்க. கேன்சல் கொடுங்க. கோ டு த மாடல் வியூ. கோ டு மாடல் வியூ ஆர் ஜஸ்ட் திஸ். இங்கேயே செலக்ட் பண்ணுங்க. ஓகே. நோ நீட் டு கோ தேர். செலக்ட் திஸ். யா எக்ஸிஸ்டிங் ரிலேஷன்ஷிப் செலக்ட் பண்ணுங்க. Okay. Okay, I'll just show you here existing relationship. Now I'm here visual. I'm going to modeling. Okay. Now what I will do is I want to create a new relationship. Okay. The relationship manager. I have this relationship. When I try to add both the table, it will give me an error. Already there is a relationship. அப்படின்னு சொல்லி வருது. ஸோ அப்போ நான் கிரியேட் பண்ண முடியாது. வாட் ஐ வில் டூ, ஐ ஜஸ்ட் சேஞ்ச் திஸ் ஸ்டேட்டஸ் இருக்கா, இதை செலக்ட் பண்ணிட்டு இதை இன்ஆக்டிவா மாற்றணும். ஸோ என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் எடிட் ஹியர். அங்கேயே போயிட்டு மேக் திஸ் ரிலேஷன்ஷிப் ஆக்டிவ்ன்றதை இன்ஆக்டிவா மாற்றிடலாம். ஸோ யூ ஆல்ரெடி யூ ஆர் ஏபிள் டு கிரியேட். நவ் யூ கேன் கிரியேட் ஒன் மோர் ரிலேஷன்ஷிப். கஸ்டமர் டேட்டா அப்படின்னு போட்டு relationship. So there is already a relationship. Still it is not allowing me to create. So only one option is you need to delete that. You have to delete and recreate. That is the only option available. But I can go here once again. Instead of this, let me go and see here. இப்போ inactive பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க, இங்க நான் கிரியேட் பண்ண முடியுதானா? இப்போ ஓகே, ஓல்டர் வெர்ஷன்ல you will be able to create still. இந்த புது வெர்ஷன்ல இது இட்ஸ் நாட் அலோயிங். ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்ததுன்னா இட்ஸ் நாட் அலோயிங். ஓல்டர் வெர்ஷன்ல இது கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது இன்ஆக்டிவா இருக்கும். பட் திஸ் ஒன் வில் பி ஆக்டிவ். பேஸ்ட் ஆன் சம் அதர் காலம் வச்சு நான் கிரியேட் பண்ண முடியும். ஓகே. இங்க கஸ்டமர் ஐடி இருக்கு. இதே மாதிரி இன்னொரு ஆர்டர் ஐடி இருக்குன்னு வச்சுங்க. இங்க இன்னொரு டேபிள்ல இங்கே ஒன் மோர் ஆர்டர் ஐடி இல்ல வேற ஏதாவது ரெஃபரன்ஸ் டு திஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா ஐ வில் பி ஏபிள் டு கிரியேட் தட். ஓகே. ஸோ இது மாதிரி 2-3 ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ண முடியும். பட் யூ கேன் நாட் ஹேவ் ஆல் த ரிலேஷன்ஷிப் ஆக்டிவ். ஏதாவது ஒன்று மட்டும் தான் வைக்க முடியும். But in the new version, they are not allowing at all. So this is good to avoid any issues. So in the relationship active பண்ணுங்க. You can activate here also. Go double click on this, edit and make it active. ஒரு டவுட். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி மாடல் வேவ்ல கிளிக் பண்ணி இன்ஆக்டிவ் பண்ணுவோம்ல இருக்கிற ரிலேஷன்ஷிப், அந்த அதுக்கும் இங்க மாடலிங்ல வந்து நம்ம இங்க எக்ஸிஸ்டிங் ரிலேஷன்ஷிப்ல இருந்து இன்ஆக்டிவ் பண்றதுக்கு ஏதாவது சேஞ்ச் இருக்கா? எல்லாம் ஒரே பார், ஆனா 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். 2 ஆப்ஷன்ஸ் தான். ஆனா என்னன்னா இதுல போயிட்டு உங்களுக்கு நிறைய நம்ம we have only one table connected to other one. That's all. ஒரே ரெண்டே டேபிள் தான். மல்டிபிளா இங்க இருக்குன்னு வச்சுங்க. So many tables will be there. அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ண முடியாது? What are the tables? What is the relationship? அப்படின்னு உங்களுக்கு இங்க பார்க்கிறது டிஃபிகல்ட்டா இருக்கும். ஓகே. So many tables will be there. அப்போ இங்க போனீங்கன்னா it is very easy. Go here and then manage relationship. It will show all the tables. What is the relationship in the from this table to this table? What is the relationship? Okay. And then you have this option also to create a relationship. நீங்க அங்க தான் போய் பண்ணனும் அவசியம் கிடையாது. I'll just select this, delete this relationship. அங்க தான் பண்ணனும் அவசியம் கிடையாது. You can create here also. You select here, go customer sales data, make relationship active, save. That's it. So both ways you can do it. அங்க தான் போய் பண்ணனும் அவசியம் கிடையாது.
அங்க உங்களுக்கு எது காமிச்சோம் அப்படின்னா விஷுவலி உங்களுக்கு இந்த ஃபீல்டு இருக்கு, இந்த கஸ்டமர் ஐடியில இருந்து இந்த கஸ்டமர் ஐடிக்கு இது போகுது அப்படின்னு சொல்லி. இங்க வரும்போது யூ ஹேவ் டு see this. இந்த இதுலயே வந்து என்ன பண்ணுது, there is an option to automatic detect. இப்போ இதுவுமே நான் பண்ணல, ஜஸ்ட் delete this. எதுவுமே பண்ண வேண்டாம், ஜஸ்ட் say auto detect. இப்போ என்ன பண்ணோம், அதுவே டேட்டா ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு. ஐ டிட் நாட் டூ எனிதிங், ஈவன் ஐ டிட் நாட் செலக்ட் மேனுவலி ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்றதுக்கு எதுவுமே நான் பண்ணல. இது ஆட்டோமேட்டிக்கலி auto detect also at times it will automatically detect the relationship. ஸோ அதுவுமே ஒரு ஈஸி தான். ஸோ உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் திஸ். எனக்கு என்ன ரிலேஷன்ஷிப் பண்ணணும், மெனி டு ஒன்னா ஒன் டு மெனியான்னு தெரியலையே, அண்ட் ஐ ஹாவ் அ கன்ஃபியூஷன் அப்படின்னா யூஸ் திஸ் ஒன். அண்ட் வித் லேட்டஸ்ட் பவர் பிஐ ஆஸ் அண்ட் வென் யூ லோட் த டேட்டா நீங்கள் லோட் பண்ணும்போது என்ன வந்துடுது அப்படின்னா ரிலேஷன்ஷிப் இஸ் ஆட்டோமேட்டிக்லி கிரியேட்டட். இப்போ நம்ம சில விஷுவல்ஸ் நீங்கள் பார்ப்போம் ப்ராக்டிக்கலில், அப்போ வில் சி. ஓகே, ஸோ இதுவரையும் நமக்கு பார்த்துட்டோம். லெட் அஸ் see some questions பார்ப்போம். Let us see எக்ஸாம்ஸ்க்கு. ஓகே, do you need region on bar chart with total sales? Okay, you need a region on a bar chart with total sales. The chart shows an error or blank. What is the most likely cause? அப்படின்னா ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு அர்த்தம். ஒரு எரரான டேட்டா நமக்கு இப்போ வியூ காமிச்சது, பட் எல்லாமே 5.6 மில்லியன் வந்தது. ஸோ இட் வாஸ் கன்ஃபியூசிங், கரெக்ட்? அது மாதிரி காமிச்சது. அப்புறம் when we add third data ஆட் பண்ணும்போது என்ன வந்தது, உங்களுக்கு எரர்னு காமிச்சது. அப்போ அதுக்கப்புறம் தான் நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது. இந்த மாதிரி இது வந்ததுன்னா ரெண்டு ப்ராப்ளம் இருக்கலாம். ஒன்று வந்து ராங் டேட்டாவை காமிக்கலாம், ஆர்எல்ஸ் பிளாங்காகவும் இருக்கலாம். இப்போ ஒரு சில விஷுவல் இன்டு மார்க் போட்டு காமிச்சது உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் இன்ஆக்டிவ் பண்ணும்போது, அப்படின்னு என்ன அர்த்தம்னா நோ ஆக்டிவ் ரிலேஷன்ஷிப் எக்ஸிஸ்ட் அப்படின்றது. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப் ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மாடல் கொஷின்ஸ்லாம் நான் இதில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஐ வில் ஷேர் யூ திஸ் ஃபைலில். நீங்கள் வந்து யூ ஜஸ்ட் கோ த்ரூ இட் ஒன்றுத்துக்கும். ஓகே, இப்போ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு டேட்டா எப்படி கிரியேட் பண்ணணும், மாடலில் வை செப்பரேட்டிங் ஃபேக்ட் அண்ட் டைமென்ஷன் டேபிள் இம்ப்ரூவ்ஸ் எவ்ரி திங் அப்படின்னா ஃப்ளாட் டேபிளாக இருந்தால் என்ன ஆகும், எவ்ரி டைம் உங்களுக்கு ஃபைலுடைய சைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கும். அதனால நம்ம தனித்தனியாக நம்ம பிரிச்சிருந்தோம். ஸ்டார் ஸ்கீமானா என்ன, ஒரே ஒரு ஃபேக்ட் டேபிள் சரௌண்டட் பை டைமென்ஷன் டேபிள் எல்லாமே சேர்ந்து இருந்ததுன்னா அது மாதிரி இருந்ததுன்னா அது ஸ்டார் ஸ்கீமான்னு சொல்லுவாங்க. அப்புறம் ரிலேஷன்ஷிப் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். கார்டினாலிட்டி பார்த்தோம், கிராஸ் ஃபில்டர் பார்த்தோம், ஆக்டிவ் இன்ஆக்டிவ் ரிலேஷன்ஷிப் எப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். சரிங்களா? நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் அட்வான்ஸ் விஷுவல்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த செஷனுடைய ரெக்கார்டிங்கை ஐ வில் ஸ்டாப் ஃப்ரம் ஹியர் அண்ட் தென் ஐ வில் ஷேர் யூ த பிடிஎஃப் ஃபைல் ஆல்சோ. ஓகே, லெட் மீ ஜஸ்ட் ஸ்டாப் த ரெக்கார்டிங். ஓகே,